வணக்கம் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது செககாமாவை பழிவாங்க சட்டாவும் துரத்தப்பட்ட அதோட 3 பசங்களும் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியும் காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு பார்ட் 1 வீடியோலாம் பார்த்தோம். இந்த பார்ட் 2 வீடியோவில் செககாமா எப்படி பழிவாங்கப்பட்டு வீழ்த்தப்பட்டது, பிரைடுக்குள்ளேயே இருந்த சொந்த மகன் செகோடியே அதோட உண்மையான எதிரியாக எப்படி மாறுச்சு, செககாமாவை பழிவாங்க சட்டாவ் என்னென்ன முயற்சிகள் எடுத்தது அப்படின்ட்டு செககாமாவோட வீழ்ச்சியை தான் இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட 2014 மார்ச்பைடில் இருந்து செககாமாவால் துரத்தப்பட்ட அதோட 3 பசங்களான செகேடி, ஸ்னிப்டெல், பிரிட்டி பாய் இதுங்க 3 நாடோடியாக சுற்றி தெரிஞ்சுது. கடைசியாக இதுங்களுக்கான ஜோடியை கண்டுபிடிச்சிது. இதுங்களோட ஜோடி வேற யாரும் இல்லை, செககாமாவை பழிவாங்க காத்துக்கிட்டு இருந்த சட்டாவும் அதோட சிஸ்டரும் அதோட ஒரு பொண்ணும் தான். அது 3 பசங்களும் நார்த்தன் பிரைடோட ஃபீமேல்ஸ் கூட மேட் பண்ணி அதுங்களோட முதல் தலைமுறை குட்டிகளுக்கு அப்பாவானது. நார்த்தன் பிரைடோட நியூ கிங்ஸாக 3 மாறிச்சு. செககாமா மேலே அதோட 3 பசங்களுக்கும் கோபம் இருந்தாலும் அப்பாவை பழிவாங்கணுங்கிற எண்ணம் அதுங்களுக்கு இல்லை. ஆனால் அதுங்க தலைமை ஏற்றுக்கிட்ட பிரைடோட ஃபீமேல்ஸுக்கு செககாமாவை பழிவாங்கிறது தான் முக்கிய குறிக்கோளாக இருந்தது. பிரைடோட 3 ஃபீமேல்ஸும் 3 பசங்களையும் செககாமாவுக்கு எதிராக திருப்பிவிட ட்ரை பண்ணிச்சு. அதாவது தெற்கு நோக்கி போய் செககாமாவை எதிர்த்து சண்டை போட சொல்லி 3 ஃபீமேல்ஸும் 3 பசங்களை வலியுறுத்தினது. ஆனால் 3 பசங்களும் இதை மறுத்துருச்சு. ஏன்னா அப்பா கிட்ட ஏற்கனவே வாங்கின அடியெல்லாம் இன்னும் அதுங்களுக்கு ஞாபகம் இருந்தது. திரும்பவும் அவரை பார்த்து எங்களால் அடி வாங்க முடியாதுன்னு 3 பின் வாங்கிடுச்சு. ஆனால் பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருந்த சட்டாவுக்கு பின் வாங்குற ஐடியா இல்லை. அது ஒரு தந்திரமான முடிவு எடுக்குது. என்னென்னா 2வது தாட்டி சட்டா உட்பட நார்த்தன் பிரைடில் இருந்த 3 ஃபீமேல்ஸும் ஈஸ்டர்ஸ்க்கு வருது. ஆனால் 3 பசங்க கூட இணை சேராமல் அதுங்களை அவாய்ட் பண்ணுது. இது மூலமாக தங்களோட டிமாண்டை 3 பசங்களுக்கு தெரிவிச்சுது. செககாமாவை அதோட பிரைடிலிருந்து அடித்து துரத்துற வரைக்கும் நாங்கள் உங்கள் கூட இணை சேர மாட்டோம்னு அதுங்களுக்கு தெரிவிச்சுது. இது என்னடா வம்பா போச்சுன்னு நினச்ச 3 பசங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருந்தது. உசுறு முக்கியமாக இல்லை மேட்டிங் முக்கியமான நினச்ச அதுங்க மேட்டிங் தான் முக்கியங்கிற டெசிஷன் எடுக்குது. காமம் அதனோட கண்ணை மறைச்சி அப்பாவே எதுக்குற தைரியத்தை அதுங்களுக்கு கொடுத்தது. இன்றைக்கி 2ல் 1 பார்த்துடலாம்னு ஒரு வீராப்பில் கிளம்பி போயிடுச்சிங்க. பார்ட் 1ல் பார்த்த மாதிரி 3 பசங்களும் அந்தளவுக்கு இதெல்லாம் தைரியம் கிடையாது. அதுங்க பயந்தாங்கொழி தான். தெற்கு நோக்கி செககாமாவோட மார்ச்பேடுக்கு போயிட்டு இருந்த அதுங்களுக்கு அப்பா கிட்ட ஏற்கனவே வாங்கின அடியும் வாங்கின காயமும் மறுபடியும் ஒரு தாட்டி கண்ணு முன்னாடி வந்து போனது. இதெல்லாம் சரியாக வராதுன்னு நினச்ச 3 பசங்களும் பாதி தூரத்திலேயே பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை தூக்கி போட்டுருச்சு. செககாமாவை அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக தங்களோட ப்ரைடில் இருந்த 3 ஃபீமேல்ஸையும் அதுங்க அட்டாக் பண்ணி தங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. அதுங்களை மிரட்டி அதுங்க கூட மேட் பண்ணுது. சட்டாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தன்னோட பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை கைவிட வேண்டிய நிலைக்கு அது தள்ளப்பட்டது. நாம் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலையேன்னு ரொம்ப சோகமாகிடுச்சு. இப்போது செககாமாவோட மார்ச்பைடுக்கு வருவோம். மார்ச்பைடில் அதிகமான சிங்கக்குட்டிகள் பிறந்து ப்ரைடை பெருசாகிட்டே போனது. அப்படி ப்ரைடில் 2015 வருஷம் நவம்பரில் மேட்சுமிக்கு ஒரு ஆண்குட்டி பிறந்தது. மேட்சுமிக்கு முதல்ல பிறந்த குட்டிகள் எல்லாமே ஒரு சின்ன சண்டையில் செகேடியால் கொல்லப்பட்டது. ஸோ மேட்சுமிக்கு 2015 பிறந்த குட்டிங்க அதோட 2வது தலைமுறை குட்டிகள். அதில் ஒரே ஒரு ஆண்குட்டி தான் பிறந்தது. அது பேர் செகோடி. உள்ளூர் லாங்குவேஜில் செகோடிங்கிற பேருக்கு பாதி வால் அப்படின்னு மீனிங் வரும். ஏன்னா பிறவி குறைபாடால் செகோடிக்கு பிறக்கும் போதே பாதி வாலோட தான் பிறந்தது. செககாமா கிட்ட இருந்து நேரடியாக வேட்டையாடுறது எப்படின்னு கற்றுக்கிட்ட செகோடி ப்ரைடில் வேட்டையாடுறது, ப்ரைடை பாதுகாக்கிறது அப்படின்னு மார்ச்பைடில் முக்கிய ரோல் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஃபேவரட் குயின் மேட்சுமிக்கு பிறந்த ஒரு ஆண்குட்டியாக இருந்ததால் செகோடி மேலே செககாமாவுக்கு அவ்வளோ பாசம். அதுக்கேற்ற மாதிரி மார்ச்பைடை தாங்கி நிற்கிற 3வது தூணாக செகோடி இருந்தது. இதனால் தன்னோட 3 மூத்த மகன்களை வெறும் 3 வருஷம் மட்டுமே வச்சுருந்த செககாமா செகோடியை மட்டும் 4 வருஷம் ப்ரைடில் தங்க அனுப்பிச்சுது. ஆனால் இந்த டெசிஷன் ஃப்யூச்சரில் செககாமாவே எதுக்குற ஒரு கூட்டணியை அமைக்க காரணமாக அமைஞ்சுது. செகோடி எக்ஸ்ட்ரா தங்கின ஒரு வருஷத்தில் அதுக்கே தெரியாமல் ஒரு கூட்டணியை உருவாக்குனது. எப்படின்னா, செகோடி ப்ரைடில் தங்கியிருக்கும் போது அது ஒரே ஒரு ஆண்குட்டியாக இருந்ததால் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிச்சு. ஆனால் சீக்கிரமே அந்த லோன்லி ஃபீலை துரத்தி அடிக்கிற மாதிரி 2018 3 ஆண்குட்டிங்க ப்ரைடில் பிறந்தது. விஸ்பா, ரோமியோ அண்ட் பிரிட்டி பாய் 2 தன்னோட 3 தம்பிங்க கூடயும் சேர்ந்து விளையாடி சண்டை போட்டு ஒரு க்ளோஸான ஸ்ட்ராங்கான பாண்டிங்கை உருவாக்குனது. இது ஒரு கூட்டணிக்கான அடித்தளமாக அமைஞ்சது. செகோடி செககாமாவுக்கு பிடிச்ச பையனாக மட்டும் இல்லாமல் அது பார்க்கவும் உருவத்துலேயும் வலிமையிலையும் செககாமாவோட மறு உருவமாக இருந்தது. எல்லா விஷயத்துலையும் அது செககாமா மாதிரியே அது நடந்துக்குச்சு. தாங்கிட்ட இருந்த எல்லா குணமும் தான் பையன் செகோடிக்கிட்ட இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்ட செககாமா தன்னோட பையனை ப்ரைட்லேருந்து 2019 வருஷம் துரத்தி அடிக்குது.
தன்னோட 3 மூத்த பிரதர்ஸ் ஆட்சி பண்ணுற நார்த்தன் ப்ரைடையும் தாண்டி பல கிலோமீட்டர் தூரம் செக்கோடி நாடோடியாக சுற்றி தெரிஞ்சுது. பல தலைமை ஆண் சிங்கங்கள் அதுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணாலும் அப்பாவோட அசைக்க முடியாத தன்னம்பிக்கை அதுக்கு இருந்ததால் எல்லா பிரச்சனையையும் நேருக்கு நேராக தனியாளாக ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்தது. மறுபடியும் அது 3 மூத்த பிரதர்ஸ் ஆட்சி பண்ணுற நார்த்தன் ப்ரைடுக்கு பக்கத்தில் சுற்றி இருந்தது. 2019 ஆகஸ்டில் செக்கேடியும் பிரிட்டி பாயும் எதாச்சியாக செக்கோடியை பார்த்துருது. ரெண்டும் சேர்ந்து செக்கோடியை பயங்கரமாக தாக்குது. இந்த மிகப்பெரிய கலவரத்தோட சத்தம் பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருந்த செககாமா அண்ட் டோனோஸ்க்கு கேட்குது. தன்னோட ஆசை மகனோட அலறல் சத்தத்தை கேட்ட செககாமா ஓடி வந்து செக்கோடிக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. தன்னோட மூத்த மகன்களான செக்கேடி அண்ட் பிரிட்டி பாய்ட இருந்து இளைய மகன் செக்கோடியை அது காப்பாற்றினது. செக்கோடி அப்போ உயிர் போச்சதே பெரிய விஷயமா இருந்தது. இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் செக்கோடிக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. தன்னோட மூத்த பிரதர்ஸும் கூட்டாளியோடு இருக்காங்க, தன்னோட அப்பாவும் கூட்டாளியோடு இருக்காரு, ஆனால் நான் மட்டும் தனியாக இருக்கிறதால தான் வீக்காக இருக்கன்னு அது ஃபீல் பண்ணிச்சு. கூட்டணியோட வலிமையை அப்போதான் அது புரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு செக்கோடி தனக்கான கூட்டாளிகளை தேடிட்டு இருந்தது. அப்போதான் அந்த சம்பவம் நடக்குது. 2021 மார்ச்பேட்டில் இருந்து 3 வயசாகி இருந்த வெஸ்பா, ரோமியோ, பிரிட்டி பாய் 2 3 வெளியேற்றப்படுது. வெளியேற்றப்பட்ட 3 சிங்கங்களும் ரெனிகேட்ஸ்னு அழைக்கப்பட்டது. சின்ன வயசுலேயே தன்னோட 3 யங்கர் பிரதர்ஸான ரெனிகேட்ஸ் கூட செக்கோடி க்ளோஸாக இருந்ததால் ரெனிகேட்ஸ் கூட கூட்டணி அமைக்கிறதுல செக்கோடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. செக்கோடி ரெனிகேட்ஸ் கூட கூட்டணி வச்சுது. 4 சிங்கங்கள் சேர்ந்ததால் இது ஒரு வலிமையான கூட்டணியாக இருந்தது. இருந்தாலும் தன்னோட 3 யங்கர் பிரதர்ஸுக்கு வயசும் அனுபவமும் ரொம்ப கம்மியாக இருந்ததால் அதுங்க வளர்கிற வரைக்கும் சில மாதம் அது வெயிட் பண்ணிச்சு. சவுட்டியோட சென்டரில் இருந்த லெப்பர் ராக்கில் தங்கியிருந்த நாளும் கிங்டமை கைப்பற்ற தங்களை தாங்களே ரெடி பண்ணிட்டு இருந்தது. சில மாதத்துக்கு அப்புறம் ப்ரைடை டேக் ஓவர் பண்ணுற மிஷனில் அதுங்க இறங்கிச்சிங்க. ஃபர்ஸ்ட்டு செக்கோடி தன்னோட 3 மூத்த பிரதர்ஸ் ஆட்சி பண்ணுற நார்த்தன் ப்ரைடை டேக் ஓவர் பண்ண நினச்சிது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கிட்ட இன்னொரு ஐடியாவும் இருந்தது. நார்த்தன் ப்ரைடு மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ரைடையும் அது கைப்பற்ற நினைக்குது. அது தெற்கில் இருந்த செககாமாவோட மார்ச்பேடு. அப்பா 8 அடி பாஞ்சா மகன் 16 அடி பையன் நினச்சிது. ஒரே நேரத்திலேயே நார்த்தன் சவுத்தில் இருந்த 2 ப்ரைடையும் அது ஆள நினச்சிது. அதுக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் கூட்டணி வலிமையும் அதுக்கிட்ட இருந்தது. அதுக்கான சரியான தருணத்தை அது எதிர்பார்த்து காத்திருந்தது. நார்த்தன் மார்ச்பேட் 2ஐயும் அது நல்லா பதுங்கிருந்து கவனிச்சுது. அப்படி அது நார்த்தன் ப்ரைடை கவனிக்கிறப்போ அதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. நார்த்தன் ப்ரைடில் 3 பிரதர்ஸும் அதிகாரத்துக்காக ஒன்றுக்கு சண்டை போட்டதை அது கவனிச்சுது. 3 பிரதர்ஸும் தங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு தனித்தனியாக பிரிகிற வரைக்கும் சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. அதே நேரத்தில் மார்ச்பேடையும் அது கவனிச்சுட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் 3 மூத்த பிரதர்ஸில் ஏதோ ஒன்று செக்கோடி எதாச்சியாக தனியாக பார்க்குது. 2 மோசமாக தங்களுக்குள்ளே தாக்கிக்குது. கடைசியாக தம்பி என செக்கோடி ஜெயிச்சிருது. தோற்று போன அதோட பிரதர் நார்த்தன் ப்ரைடுக்கே போயிடுச்சு. போகும்போது ஒரு செய்தியையும் கொண்டு போச்சு. சீக்கிரமே நார்த்தன் ப்ரைடை டேக் ஓவர் பண்ண செக்கோடியும் ரெனிகேட்ஸும் வருங்கிற மெசேஜை கொண்டு போச்சு. அதே மாதிரி ஒரு நாள் தன்னோட பெரியப்பா டோனோஸ் ஒரு ஃபீமேல் கூட மேட் பண்ணிட்டு இருக்கிறத செக்கோடி பார்க்குது. சவுத்துக்கு மெசேஜ் கொண்டு போகிற லெட்டராக டோனோஸை மாற்றிச்சு. டோனோஸை பயங்கரமாக தாக்குன செக்கோடி அதோட முகத்தை செதைச்சி ஒரு ஸ்ட்ராங்கான அடியையும் கொடுத்தது. ஆனால் டோனோஸை கொல்லாமல் அதை உசுரோட விட்டுது. காரணம், திரும்பி வந்துட்டுன்னு சொல்லு. 2 வருஷத்துக்கு முன்னாடி செக்கோடி எப்படி போனானோ அதை விட வலிமையாக திரும்பி வந்துட்டேன்னு போய் சொல்லு அப்படிங்கிற மெசேஜை செககாமாவுக்கு கொண்டு போக தான் டோனோஸை அது சும்மா விட்டுது. இப்படி இருக்கும்போது நார்த்தன் ப்ரைடில் சில சம்பவங்கள் நடந்தது. என்னென்னா 2021 செக்கோடியும் ஸ்னிப்டைலும் மர்மமான முறையில் காணாமல் போனது. அதுங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பிரிட்டி பாய் மட்டும்தான் நார்த்தன் ப்ரைடோட கிங்காக இருந்துட்டு. ஆனால் மறுபடியும் ஒரு சோதனையாக 2021 செப்டம்பரில் சவுட்டி ஏரியாவில் காட்டுத்தீ ஏற்பட்டது. நார்த்தன் ப்ரைடோட சிங்கங்கள் பல முனைக்கு செதறி ஓடிடுச்சிங்க. பிரிட்டி பாய் மட்டும் தனியாக இருந்தது. சீக்கிரமே தன்னை சுற்றி நாடோடிகள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டி பாய் நார்த்தன் டெரிட்டரியில் இருந்து வடக்கு நோக்கி நகர்ந்து 3 ஃபீமேல்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு ப்ரைடை டேக் ஓவர் பண்ணி அரசனாக இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் சட்டாவ் மறுபடியும் நார்த்தன் ப்ரைடோட சிங்கங்களை ஒருங்கிணைச்சி நார்த்தன் ப்ரைடை உருவாக்குனது. அரசர்கள் இல்லாத ப்ரைடாக நார்த்தன் ப்ரைடு இருந்தது. இதை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்ட செக்கோடியும் ரெனிகேட்ஸும் நார்த்தன் ப்ரைடோட நியூ கிங்ஸாக தலைமை ஏற்றுது. செககாமாவை எதுக்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் வலிமையும் செக்கோடி கிட்ட இருக்கிறத உணர்ந்த சட்டாவும் நார்த்தன் ப்ரைடுக்கு செக்கோடியை மோஸ்ட் வெல்கம் பண்ணிச்சு. பல வருஷமாக பழிவாங்க காத்துக்கிட்டு இருந்த செககாமாவை எதுக்க ஒரு ஆள் கிடைக்கும்போது யாருக்கு தான் அவங்கள மிஸ் பண்ண மனசு வரும். ஸோ சட்டாவும் மற்ற ஃபீமேல்ஸும் செக்கோடியை தங்களோட கிங்ஸாக உடனே ஏற்றுக்குது. ப்ரைடில் இருந்த தன்னோட 3 மூத்த பிரதர்ஸோட குட்டிகளை செக்கோடி கொண்டுது.
ஆனால் செககாமாவை எதுக்கு ஆள்பலம் வேணும்னு நினச்ச சட்டாவ் ஈசஸில் இல்லாதப்பயே செக்யூரிட்டி கூட மேட் பண்ணி சில குட்டிகளை அதுக்கு பிறந்ததுன்னு நம்ப வச்சதால் செக்யூரிட்டி கிட்ட இருந்து சில குட்டிகள் தப்பிச்சுது. டோன் நோஸ் மூலமாக செக்யூரிட்டி ரெனிகார்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு வலிமையான சிங்கமாக மாறி இருக்கிறது தெரிஞ்ச செககாமாவுக்கு ஷாக்கிங்காக இருந்தது. செககாமா கிட்ட இருந்த எல்லாமே செக்யூரிட்டி கிட்ட இருந்தது, அதை விட அதிகமாகவும் இருந்தது. இதில் அது டோன் நோஸை அட்டாக் பண்ணியிருக்கு. இதை இன்னும் மோசமாக்குற விதமாக செககாமாவுக்கு கிட்டத்தட்ட 15 வயசும் ஆயிடுச்சுங்கிறதால செக்யூரிட்டி மேலே செககாமாவுக்கு பயம் தானாகவே வந்தது. வறட்சி காலங்களில் அப்பப்போ செககாமா வடக்கு நோக்கி தன்னோட ப்ரைடை கூட்டிக்கிட்டு மூவ் ஆகும். ஆனால் இப்போலாம் வடக்கில் செக்யூரிட்டி இருக்கிறது தெரிஞ்ச செககாமா வறட்சி காலத்துலேயும் தெற்கில் மட்டும்தான் இருந்தது. வடக்கு நோக்கி போனால் செக்யூரிட்டியால் நம்ம கொல்லப்படவும் வாய்ப்பு இருக்குன்னு அதுக்கு தெரிஞ்சுது. ஸோ நார்த்தன் ப்ரைடில் மகன் செக்யூரிட்டியும் மார்ஷ் ப்ரைடில் அப்பா செககாமாவும் ஆட்சி பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது இப்படியே ரொம்ப நாள் நீடிக்கலை. ஒரு நாள் செக்யூரிட்டியும் ரெனிகேட்ஸும் செககாமாவோட டெரிட்டரிக்கு வந்து அதுக்கு சவால் விட்டுது. சவாலை சந்திக்கிற வயசில் செககாமா இல்லை. ஸோ அதுக்கு அப்போது இருந்த ஒரே வழி ப்ரைடை விட்டுட்டு ஓடுறது தான். தன்னோட மகன்களாலேயே செககாமா முதல் முறையாக தோல்வியை சந்திச்சுது. தான் நினச்ச மாதிரியே செக்யூரிட்டி நார்த் ப்ரைட் அண்ட் மார்ஷ் ப்ரைட் ரெண்டுக்கும் அரசனாக இருந்தது. அதே மாதிரி சட்டாவும் மகன்களை வச்சே செககாமாவை பழி வாங்கினதில் அதுவும் திருப்தி அடைஞ்சுது. தன்னோட வயசு முதிர்ச்சி, தான் பையன்களோட யங் பிளட். ஸோ செககாமா ஃபஸ்ட் டைம் தோற்றதில் பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மகன்களை தன்னை விட வலிமையான ஒரு கிங்கை அது உருவாக்கியிருக்கு. தான் லைஃபோட டார்கெட்டை அது அச்சீவ் பண்ணிடுச்சு. ஸோ அன்டிஸ்பியூட்டட், ஹைனா ஸ்லேயர், லயன் கிங் ஸ்லேயர், கொலோசல் கிங், செககாமாவோட லைஃப் ஹாப்பி எண்டிங் தான். 2021 டிசம்பரில் செககாமா கடைசியாக பார்க்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 2023லையும் தன்னோட 17வது வயசில் தான் பிரதர் கூட அது உயிரோடு இருந்திருக்கு. ஆனால் இப்போது மேபி அது இறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டேட்டும் எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். ரியலாக இருந்தால் நான் அதை பின் பண்ணுறேன். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் எல்லாருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செககாமாவை பற்றியும் செக்யூரிட்டியை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பயோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.